ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாங்கள் விசிட் பண்ண தக்ஷிணக்ஷேத்ரா ஹெரிட்டேஜ் மியூசியம் ட்ராவல் ஸ்பெஷல் விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தக்ஷிணக்ஷேத்ரா ஹெரிட்டேஜ் மியூசியத்தை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையும் பாருங்கோ. இப்போ நம்ம முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது என்ட்ரன்ஸில் இருக்கிற விநாயகர் ஸ்டாச்சு. இங்கே மார்கழி வில்லேஜ் ஃபெஸ்டிவல் எவ்ரி இயர் நடக்கிறது டிசம்பர் டு ஜனவரி. இந்த தக்ஷிணக்ஷேத்ரா ஹெரிட்டேஜ் மியூசியம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க கிழக்கு கடற்கரை சாலை, முட்டுக்காடு, செங்கல்பட்டு மாவட்டத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இதோட லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஎம் டிசி வேர்ல்டு பக்கத்தில் இருக்குது. இங்கே டியூஸ்டேயில் ஹாலிடே, மற்ற நாள் எல்லாமே ஓப்பனாக இருக்குது. 10 AM to 6 PM வரலையும். தீபாவளி தவிர மற்ற நேஷ்னல் ஹாலிடேஸ்லலாமும் இதுவும் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே உள்ள பார்க்கிங் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே பெருசாக இருக்குது. இந்த தக்ஷிணக்ஷேத்ரா ஹெரிட்டேஜ் மியூசியம் ஸ்டார்ட் பண்ணது டிசம்பர் 14, 1996. இப்போ நம்ம முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது ரிசப்ஷன் ஏரியா, என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குகிற இடம். அதை கிராஸ் பண்ணி வந்தோம்னாக்கா முதல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிராஃப்ட் ஷாப்பு. இந்த கிராஃப்ட் ஷாப்பில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் தான். ஜுவல்லரி, பேங்கிள், இயரிங்ஸு, பெயிண்டிங்ஸு, இந்த மாதிரி எல்லாமே ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் தான். இந்த தக்ஷிணக்ஷேத்ரா 5 மாநிலங்களின் பாரம்பரியம், கலாச்சாரம், கலை மற்றும் கைவினைப் பொருட்களின் வாழும் அருங்காட்சியகமாகும். மாநிலங்களின் பரந்த மேலும் உள்ளடக்கிய கலாச்சாரங்களின் அம்சங்களை காட்சிப்படுத்துதல், மேம்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் இந்த கலைகளை பொதுமக்களுக்கு பங்கேற்பு, சுவாரஸ்யம் மற்றும் ஈடுபாட்டுடன் கொண்டு சேர்ப்பதே இந்த தக்ஷிணக்ஷேத்ராவின் முக்கிய நோக்கம். தக்ஷிணக்ஷேத்ரா பாரம்பரிய அருங்காட்சியகம் மெட்ராஸ் கிராஃப்ட் அறக்கட்டளையின் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் டிசம்பர் 14, 1996 அன்று பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது. இந்த அருங்காட்சியகம் வங்காள விரிகுடாவை நோக்கி மத்திய சென்னையிலிருந்து தெற்கே 25 கிலோமீட்டர் தொலைவில் மாமல்லபுரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் முட்டுக்காடு என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வால் ஹேங்கிங்ஸு, ஃப்ரிட்ஜ் கவர்ஸ், இது எல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பேர்ட்ஸு, அனிமல்ஸு, இது எல்லாமே ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் தான். காடு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாமும் இங்கே நிறைய இருந்தது. நமக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ்டாகவும் நம்ம வாங்கிக்கலாம்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் தான். அந்த காலத்து விளக்கு, டாய்ஸு, ஸ்டாச்சூஸு, ஷோகேஸ் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸாக இருந்தது. சில ஸ்டாச்சூஸ்லாம் க்ரியேட்டிவாகவும் ரொம்பவே அழகாக இருந்தது. பாரம்பரிய கிராமமாக உருவாக்கப்பட்ட தக்ஷிண சித்ரா தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள மக்களின் வாழ்க்கை முறையை சித்தரிக்கும் காட்சிகள் மற்றும் குடியிருப்புகளின் அசல்களை மாற்றியமைத்துள்ளது. கண்காட்சிகள் தென்னிந்திய மரபுகளின் கட்டிடக்கலை, கலை, நாட்டுப்புற கலைகள் மற்றும் கைவினைகளை சித்தரிக்கின்றன. ஆராய்ச்சி பிரிவு, கைவினை பொருட்கள் பஜார், விளையாட்டு மைதானம், மத செயல்பாடுகளை நடத்துவதற்கான பகுதி, கல் பட்டறை மற்றும் நினைவு பரிசு ஆகியவை இந்த வசதிகளில் அடங்கும். அவர்கள் தங்கள் பொருட்களை எவ்வாறு உருவாக்குகிறார்கள் என்பதை விளக்குகிறார். தவிர சமூக ஸ்டுடியோவை வாடகைக்கு எடுக்கும் கலைஞர்களால் பல்வேறு கைவினை பொருட்களுக்கான பட்டறைகள் தொடர்ந்து நடத்தப்படுகின்றன. இப்போ அடுத்ததான் நம்ம தக்ஷிண சித்ராவோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். தக்ஷிண சித்ரா அதாவது தெற்கின் படம் என்பது ஒரு பாரம்பரிய கிராமம் ஆகும். அங்கு தென்னிந்தியர்களின் வாழ்க்கை முறை அவர்களின் மாநிலங்களின் அடிப்படையில் பிராந்தியத்தின் கட்டிடக்கலை மற்றும் மக்களின் வாழ்க்கை நிலைமைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் மூலம் காட்சிப்படுத்தப்படுகிறது. இது மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷன் MCF மூலம் நிறுவப்பட்டது. இது 1984 டெபோரோ தியாகராஜனால் தொடங்கப்பட்ட ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஆகும். தியாகராஜன் 1970 சென்னைக்கு வந்தார். மேலும் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் உள்ள பல கிராமப்புற கிராமங்களுக்கு சென்றார். அவர் 1984 பிராந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நோக்கத்துடன் MCF-ஐ நிறுவினார். ஜூலை 1991 MCF 10 ஏக்கர் நிலத்தை தமிழ்நாடு அரசிடமிருந்து 33 ஆண்டு குத்தகைக்கு பெற்றது. அருங்காட்சியகத்தை நிறுவுவதில் அரசு நிறுவனங்கள், தொழில்துறை மற்றும் பாதுகாப்பு துறையில் நிபுணர்களிடையே ஒத்துழைப்பு பராமரிக்கப்பட்டது. அருங்காட்சியகத்தின் உருவாக்கத்திற்கு பங்களித்தவர்களில் நீண்டகால கார்ப்பரேட் நன்கொடையாளர்கள், அறக்கட்டளை மற்றும் கைவினை பொருட்களுக்கான மேம்பாட்டு ஆணையர் அலுவலகம் ஆகியவை அடங்கும். இந்த அருங்காட்சியகத்தின் வேர்களை ஐரோப்பா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் திறந்தவெளி அருங்காட்சியகங்களில் காணலாம். இருப்பினும் அதன் நெருங்கிய முன்னோடி தேசிய கைவினை பொருட்கள் மற்றும் கைத்தறி அருங்காட்சியகம் புதுதில்லி டெபோரோ தியாகராஜன் ஓல்டு ஸ்டேர்பிரிட்ஜ் கிராமம் மற்றும் பிளிமோத் தோட்டம் மற்றும் ஜப்பான் மற்றும் ருமேனியாவில் உள்ள அடையாளம் காணப்படாத தளங்களால் பாதிக்கப்பட்டார். தொழில்துறைக்கு முந்தைய தொழில்நுட்பம் மற்றும் பொருள் கலாச்சாரத்தின் மீதான மையத்தின் முக்கியத்துவம் தற்போதுள்ள பல அருங்காட்சியகங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹேண்ட்மேட் ஹேண்ட்பேக்ஸு, பர்ஸு, இந்த மாதிரி எல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த ஹேண்ட்மேட் ஹேண்ட்பேக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஹேண்ட்பேக்கை நான் அங்கே பர்ச்சேஸ் பண்ணினேன். இதோட ரேட் என்னவா இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் கெஸ் பண்ணி சொல்லுங்க.
நம்ம குக்கிங்க்கு தேவையான ஸ்டோன்வேர் ஐட்டம்ஸ்லாமும் அங்கே இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டோன்வேரில் கல்ச்சட்டி, குக்வேர் ஐட்டம்ஸு, குழம்பு வைக்கிறதுக்கான பாத்திரம், சின்ன சின்ன அழகாக மினியேச்சர் ஸ்டோன்வேர் ஐட்டம்ஸு, ஸ்டோன்வேர்லேயே அஞ்சரை பெட்டியும் இருந்தது. இந்த மாதிரி எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கணேஷா, புத்தா ஸ்டாச்சூஸ், எலிஃபேண்ட்டு, டிஃப்ரெண்ட் காட் ஸ்டாச்சூஸ், இந்த மாதிரி எல்லாமே ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸில் இருந்தது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது உடன் ஐட்டம்ஸு. இந்த உடன் ஐட்டம்ஸ்லையும் எல்லாமே கிச்சனுக்கு தேவையான உடன் லேடர்ஸு, சீப்பு, ஜுவல்லரி பாக்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ்ஸு, மிரர்ஸு, உடன் ஃப்ரேம் பெயிண்டிங்ஸு, கெமிக்கல் ஃப்ரீயான ஆயுர்வேதிக் சோப்பு, எல்லா ஃப்ளேவர்ஸ்லையுமே இங்கே கிடைக்கிறது. நம்ம ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ண சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாமும் இங்கே கிடைக்கிறது. இந்த மாதிரி விசிறி, டாய்ஸு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மண் சட்டி, அகல் விளக்குகள், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸுங்கிறதுனால நம்ம ரெகுலராக வாங்குறத விட கொஞ்சம் கூட தான் இருக்குது. மண் சட்டிலேயே டீ கப்ஸு, டம்ளர்ஸு, நம்ம வீட்டில் தொங்க விடுறதுக்காக டெக்கரேஷன் ஹேங்கிங்ஸ்லாமும் இங்கே இருக்குது. நம்ம நவராத்திரி சமயத்தில் கொலு வைக்கிறதுக்கான ஹேண்ட்மேட் டால்ஸ்லாமும் இங்கே இருக்குது. தட்சிண சித்ரா ஒரு அருங்காட்சியகம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் கொண்டாட்டம். பல்வேறு கண்காட்சிகளை நீங்கள் ஆராயும் போது துடிப்பான வண்ணங்கள், செழுமையான இசை மற்றும் மயக்கும் நடனம் ஆகியவற்றின் உலகில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த அருங்காட்சியகத்தில் பாரம்பரிய கலைகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் பற்றிய பட்டறைகள் மற்றும் செயல் விளக்கங்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு பார்வையாளர்கள் தென்னிந்திய கலாச்சாரத்தின் உண்மையான சாரத்தை அனுபவிக்க அனுமதிக்கிறது. மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்களின் கலைடோஸ்கோப் உங்களை மயக்கும். தென்னிந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை பார்வையாளர்கள் ஆழமாக ஆராய அனுமதிக்கும் சுற்றுலா மற்றும் கல்வி நிகழ்ச்சிகளையும் இந்த அருங்காட்சியகம் வழங்குகிறது. நீங்கள் வரலாற்றை படிக்கும் மாணவராக இருந்தாலும், கலை ஆர்வலராக இருந்தாலும், அல்லது கலாச்சாரத்தின் அழகை போற்றுபவராக இருந்தாலும், தட்சிண சித்ராவில் அனைவருக்கும் ஏதோ ஒன்று இருக்கிறது. தட்சிண சித்ரா தென்னிந்தியாவின் உண்மையான ரத்தினமாகும். இது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் அரண்மனை ஆகும். அங்கு தென்னிந்திய வாழ்க்கை முறைகள் மற்றும் கைவினைகளின் வளமான திரைச்சீலையை ஒருவர் அனுபவிக்க முடியும். இந்த புகழ்பெற்ற தங்கும் இடம் ஒரு அருங்காட்சியகம் மட்டுமல்ல, வாழ்க்கையின் கொண்டாட்டமாகும். கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் அழகில் ஒருவர் தன்னை மூழ்கடித்து புத்துணர்ச்சியுடனும் செழுமையுடனும் உணர முடியும். எனவே வாருங்கள், தட்சிண சித்ராவின் பிரம்மாண்டமான அரங்குகளுக்குள் நுழைந்து துடிப்பான வண்ணங்கள், செழுமையான இசை மற்றும் மயக்கும் நடனம் நிறைந்த உலகத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். தென்னிந்தியாவின் அழகை கண்டு மகிழுங்கள். வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் விலைமதிப்பற்ற நகைகள் போல என்றென்றும் பொக்கிஷமாக இருக்கும் நினைவுகளை உருவாக்குங்கள். தட்சிண சித்ரா தென்னிந்திய கலாச்சாரம், நுண்கலை, கட்டடக்கலை மற்றும் மக்களின் வாழ்க்கை முறை ஆகியவற்றை விளக்கும் மையமாகும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பியூட்டிஃபுல்லான ஹேண்ட்மேட் ஸ்க்ரீன்ஸு. நம்ம லிவிங் ரூமில் ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல் பேஸ்டு தீம்ஸ் எல்லாமும் இங்கே இருக்குது. தட்சிண சித்ரான்னு ஏன் பெயர் வந்ததுங்கிறத இப்போ பார்க்கலாம். தட்சிணம் ப்ளஸ் சித்திரம் என்ற இரு வடமொழி வார்த்தைகளின் கூட்டே தட்சிண சித்ரா ஆகும். தட்சிணம் என்றால் தெற்கு என்று பொருள். சித்திரம் என்பதற்கு காட்சி என்பது பொருள். தமிழில் தெற்கின் காட்சி, தென்னாட்டு காட்சி என பொருள்படும். தென்னாட்டு மக்களின் கலாச்சாரத்தை விளக்குவதால் இந்த காரண பெயர்.
சித்ராவில் 18 உண்மையான வரலாற்று வீடுகள் உள்ளன. ஒவ்வொரு வீட்டிலும் சூழல் கண்காட்சிகள் உள்ளன. தக்ஷண சித்ராவில் வாங்கி புனரமைக்கப்பட்ட அனைத்து வீடுகளும் அவற்றின் உரிமையாளர்களால் இடிக்கப்பட்டது. பிராந்திய வட்டார மொழி பாணியில் உள்ள உண்மையான வீடுகள் வந்த பகுதிகளில் உள்ள கைவினைஞர்களால் வாங்கப்பட்டு இறக்கி கொண்டு செல்லப்பட்டு புனரமைக்கப்படுகின்றன. தக்ஷண சித்ராவின் கட்டிடக்கலையை பற்றி இப்போது பார்க்கலாம். தக்ஷண சித்ரா அருங்காட்சியகத்தில் உள்ள ஒவ்வொரு அமைப்பும் இந்தியாவின் தென்பகுதியில் சில அல்லது பிற பாரம்பரியம் மற்றும் பாரம்பரியத்தை சித்தரிக்கிறது. உணவகமும் விதிவிலக்கல்ல. இங்குள்ள தூண் தென் தமிழ்நாடு மற்றும் கேரளாவை எனக்கு நினைவூட்டும் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் ஒரு மரத்தூண். இங்குள்ள ஒவ்வொரு வீடும் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பாரம்பரிய வீடுகள் எப்படி இருந்தன என்பதன் உண்மையான பிரதிநிதித்துவம். அத்தகைய வீடுகளில் வசிக்கும் மக்களின் தொழில், அவர்களின் வேலைக்கு தேவையான உபகரணங்கள், சமையலறை பாத்திரங்கள், தளபாடங்கள் போன்றவை முதன்மையானது. கட்டிடக்கலைஞர்கள் லாரி பேக்கர் முழு அருங்காட்சியகத்தையும் வடிவமைத்தார் மற்றும் இது கட்டிடக்கலைஞர் பென்னி சூரியகோஸின் மேற்பார்வையின் கீழ் கட்டப்பட்டுள்ளது. தக்ஷண சித்ரால பலதரப்பட்ட ஸ்டேட்ஸோட வீடுகள் இருக்குது. கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, தமிழ்நாடு, இந்த மாதிரி. இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு வீட்டுக்குள்ளேயும் போய் பார்க்கலாம். நாங்கள் முதல்ல போனது கர்நாடக மாநிலத்தில் உள்ள வீடு. இது உணவகத்திற்கு அருகில் இருந்தது. கன்னட மொழி பேசும் மக்களின் பாரம்பரியமாக கட்டப்பட்ட இல்லமான இல்கல் ஹவுஸால் கர்நாடகாவை பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டது. பாரம்பரியமாக கிரானைட் கற்களால் கட்டப்பட்ட இந்த வீடு இங்கு பாரம்பரிய பித்தளை பாத்திரங்கள் மற்றும் தரையில் அடுப்பு கொண்ட சமையலறை உள்ளது. ஆம், பாரம்பரியமாக இந்தியாவில் எல்லா இடங்களிலும் தரையில் அமர்ந்துதான் சமையல் செய்யப்படுகிறது. கர்நாடகாவிலிருந்து அடுத்தது தமிழ்நாடு. பண்டைய தமிழ் கல்வெட்டுகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா? அடுத்தது தென் தமிழ்நாட்டின் காரைக்குடியில் உள்ள செட்டிநாடு வீடு. இது பொதுவாக சதுர வடிவிலான திறந்தவெளி பகுதியை கொண்டுள்ளது. வீட்டின் மையத்தில் உள்ள இந்த அழகிய தூண்கள் முத்திரம் என்று அழைக்கப்படுகின்றன. அதை சுற்றியுள்ள தாழ்வாரங்கள் மற்றும் அறைகள் அனைத்தும் உள்ளன. அப்போது இந்த அழகிய மரத்தேரை அங்கே கண்டோம். அடுத்தது ஆந்திர வீட்டிற்கும் சென்றோம். ஆந்திர பாணியில் உள்ள வீட்டின் பிரதான மண்டபம் மாநிலத்தின் வளமான ஜவுளி பாரம்பரியத்தை சித்தரித்தது. அங்கு ஒரு நெசவாளர் ஒரு தறியில் அமர்ந்து சேலை நெய்து கொண்டிருந்தார். இங்கே அவருக்கு பின்னால் டெலியா ரோமலின் தலைசிறந்த படைப்பு இருந்தது. பக்கத்தில் செரியால் பொம்மைகள் காட்சியளித்த மற்றொரு அறை இருந்தது. இது ஆந்திராவில் உள்ள தெலுங்கானா பகுதியில் உள்ள. இந்த பொம்மைகள் அனைத்தும் காட்சிகளை சித்தரிக்கின்றன. இதற்கு பின்னால் பல தென்னிந்திய வீடுகளின் வழக்கமான கொல்லைப்புறம் இருபுறமும் துளசி செடிகளுடன் ஒரு சிறிய பாதை உள்ளது. தக்ஷண சித்ராவில் ஓய்வெடுப்பதற்கான கட்டமைப்புகள் போன்ற பல சிறிய குடிசைகள் உள்ளன. அங்கு நீங்கள் உட்கார்ந்து அரட்டை அடிக்கலாம் அல்லது மூச்சுவிட படுக்கலாம். தென்னிந்தியாவின் சிறந்த பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் தக்ஷண சித்ரா அருங்காட்சியகத்தில் நிகழ்வுகள், செயல்பாடுகள் மற்றும் பட்டறைகள் இங்கு வழக்கமாக நடைபெறுகின்றன. வார இறுதி நாட்களில் இந்த தமிழ்நாட்டு வீடுகளில் ஒன்றில் கலைமாமணியால் ஒரு நாளைக்கு 4 முறை தொழு பொம்மலாட்டம் காட்சிப்படுத்தப்படுகிறது. தொழு பொம்மலாட்டா என்பது ஒரு தெலுங்கு சொல். இதன் பொருள் தோல் பொம்மலாட்டம். இது இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தின் பாரம்பரிய பொம்மலாட்ட நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியில் வர்ணம் பூசப்பட்ட தோலால் செய்யப்பட்ட பொம்மைகள் உள்ளன. தோல் மிகவும் நன்றாக நடத்தப்படுகிறது. அது கிட்டத்தட்ட வெளிப்படையானது. பாரம்பரியமாக வண்ணப்பூச்சு, காய்கறி மற்றும் கனிம சாயங்கள். ஆனால் இந்த நாட்களில் கண்ணாடி நிறங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சுவரொட்டி அல்லது அக்ரலிக் வண்ணங்களுக்கு பதிலாக கண்ணாடி வண்ணங்களை பயன்படுத்துவதன் முக்கிய அம்சம் என்னவென்றால் கண்ணாடி நிறங்கள் தோலின் வெளிப்படைத்தன்மையை பராமரிக்கின்றன. பொம்மைகள் பகுதிகளாக செய்யப்படுகின்றன. தலை, உடற்பகுதி, தொடைகள், கன்றுகள், கால்கள், மேல் கைகள், கீழ்கைகள், உள்ளங்கைகள் தனித்தனியாக உருவாக்கப்பட்டு சிறிய புள்ளிகளால் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியையும் தனித்தனியாக நகர்த்த முடியும். இந்த பாகங்கள் தனித்தனியாக மீண்டும் ஒளிரும் வெள்ளை திரைக்கு பின்னால் சரங்களை கொண்டு நகர்த்தப்படுகின்றன. இசையுடன் சரம் பொம்மலாட்டம் ஒரு அற்புதமான டைனமிக் நிகழ்ச்சியை
உருவாக்குகிறது. அவரது பொம்மைகள் இயற்றிய அத்தியாயம் இராமாயணத்தில் இருந்து வந்தது. வானரசேனாவின் வாலியும் சுக்ரீவாவும் சண்டையிட்டு கொள்ளும் அத்தியாயம் அது. வாலி தீயவன், சுக்ரீவன் நல்லவன். இந்த சண்டையில் ராமர் வாலியை கொன்றுவிடுவார் என்பது திட்டம். அவர்கள் இரட்டையர்களாக இருந்ததால் ராமனால் வேறுபடுத்தி பார்க்க முடியவில்லை. எனவே இரண்டாவது முறையாக சுக்ரீவன் வாலியை மீண்டும் சண்டைக்கு அழைத்தான். ஆனால் சுக்ரீவன் இந்த முறை துளசி மாலை அணிந்திருந்தான். அதனால் ராமர் அவர்களுக்கு இடையே வேறுபாடு காட்ட ராமர் வாலியை கொன்றார். முழு கதையும் அனைத்து டைனமிக் சண்டை காட்சிகள் மற்றும் அனைத்து அற்புதமாக சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஒரு நடனம், பரதநாட்டியம் நிகழ்ச்சியும் தொழு பொம்மலதாவின் நிழல் பொம்மலாட்டத்திலும் தொழு பொம்மலதா ஆர்ப்பாட்டத்திற்கு சற்று பின்னால் கண்ணாடி ஊதுபத்தியை அற்புதமாக டெமோ செய்யும் ஒருவர் இருக்கிறார். அவர் சிறிய விநாயகர் மற்றும் ஆமைகள் போன்ற அழகான பொருட்களை செய்கிறார். இவற்றை பதக்கங்களாக வாங்கி அணியலாம். வெற்று கருப்பு நிற டீ அல்லது சுர்தாவில் இவை முற்றிலும் தெய்வீகமாக இருக்கும். ஆம், அவர் சில அழகான வண்டிகளையும் காட்சிகளில் இறைவனின் சிற்பங்களையும் செய்கிறார். மற்றும் பேக்கேஜிங் பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர் அவற்றை குமிழித்தாளில் போர்த்தி பின்னர் செய்தித்தாள் ஸ்கிராப்புகளால் நிரப்பப்பட்ட அட்டை பெட்டியில் கலைப்பகுதியை வைப்பார். எனவே நீங்கள் உள்ளூர் பேருந்தின் ஃபுட்போர்டில் பயணம் செய்தாலும் அதை முற்றிலும் பாதுகாப்பாக வீட்டிற்கு கொண்டு வரலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஹேண்ட்மேட் பேங்கிள்ஸ்லாமும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ஹேங்கிங்ஸ்லாமும் ரொம்பவே அழகாக இருந்தது. தக்ஷிண சித்ராவில் ஜவுளி கண்காட்சி அரங்கம், மியூசியம், மத கலைக்கூடம், இந்த மாதிரி எல்லாமே விசிட்டர்ஸோட பார்வைக்காக அங்கே வச்சுருக்கா. தக்ஷிண சித்ராவில் சமய கலைக்கூடமும் உள்ளது. கையால் வடிவமைக்கப்பட்ட மற்றும் செதுக்கப்பட்ட மரச்சிற்பங்களின் சிற்ப கம்பீரம் இந்தியாவின் பெருமை. சோழர்களின் வெண்கலங்கள் மிகவும் உண்மையான கோவில் கிரானைட் சிற்பங்கள் தென்னிந்தியாவின் கோவில் கலை மற்றும் இந்து மதத்தின் சிறந்த கண்ணோட்டத்தை அளித்தன. கோவில்களில் பயன்படுத்தப்படும் வர்ணம் பூசப்பட்ட மற்றும் எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட ஜவுளிகள் மற்றும் பிற பக்தி நோக்கங்கள், பல்லக்கு சிற்பங்கள் போன்ற சில தனித்துவமான கைவினைப் பொருட்களும் அங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. தக்ஷிண சித்ராவில் கேரளா ஹவுஸும் இருந்தது. இந்த கேரளா ஹவுஸு மிகவும் முக்கியமாக 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. வழக்கமான கேரள இந்து குடும்பம், சிறிய கிறிஸ்துவ குடும்பம் மற்றும் மாப்ளா முஸ்லீம் குடும்பம். இது ஒரு ஆச்சரியமான உண்மை மற்றும் கேரளாவின் ஒரு பெரிய சிறப்பு. முழு இந்தியாவிலும் மற்ற எல்லா மதங்களும் இருந்தாலும் சில இடங்களில் ஒரே சமூகம் பெரும்பான்மையாக உள்ளது. இந்த வீடுகள் கேரளாவில் இருக்கும் ஆயுர்வேதத்தை பற்றிய தெளிவான படத்தையும் சிறப்பாக வழங்கின. ஆயுர்வேத நிபுணரின் வீட்டில் பல மூலிகைகளை சேமித்து வைப்பதற்காக பல அழகான சிறிய டிராக்களுடன் கூடிய இந்த அலமாரி பாரம்பரிய கேரளா ஹவுஸ் வடிவமைப்பு புகைப்படங்கள் கேரள சுவரோவியங்களை காண்பிக்கும். அண்டை மாநிலமான தமிழ்நாட்டு சுவரோவியங்களுடன் ஒப்பிடும்போது இது ஒரு அழகான தனித்துவத்தை கொண்டுள்ளது. இருப்பினும் அவை சித்தரிக்கும் கதைகள் பெரும்பாலும் ஒரே மாதிரியானவை, மகாபாரதம் அல்லது ராமாயணம். இறுதியாக கேரளா ஹவுஸுக்கு வெளியே நாங்கள் அமர்ந்து பனை வெல்லம் தயாரிப்பில் முயற்சி செய்தோம். இதில் டி-ஷர்ட், பெயிண்டிங், மெஹந்தி, பனை வெல்லம் தயாரிப்பு போன்றவை அடங்கும். கைப்பிடிகள் மற்றும் கையடைக்க விசிறிகள் கொண்ட சிறிய கிண்ணங்களை செய்வதில் நாங்கள் முயற்சித்தோம். தக்ஷிண சித்ராவில் ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கு அலோடான்னு கேட்டேன்னாக்க அலோடு தான், ஆனால் அதுக்கும் அவள் சேர்த்து தான் சார்ஜ் பண்ணுறா. இதோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னாக்க 150 ருபீஸு. அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வரவா ஆன்லைன்லேயும் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்ஷிண சித்ராவோட ஓப்பனிங் டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்க மண்டே டு வெனஸ்டே 10 AM-லேருந்து 6 PM, டியூஸ்டே இங்கே ஹாலிடே. அடுத்தது நம்ம தக்ஷிண சித்ராவோட மத கலைக்கூடத்தை பற்றி பார்க்கலாம். கையால் வடிவமைக்கப்பட்ட மற்றும் செதுக்கப்பட்ட மரச்சிற்பங்களின் சிற்ப கம்பீரம் இந்தியாவின் பெருமை. சோழர்களின் வெண்கலங்கள் மிகவும் உண்மையான கோவில் கிரானைட் சிற்பங்கள் தென்னிந்தியாவின் கோவில் கலை மற்றும் இந்து மதத்தின் சிறந்த கண்ணோட்டத்தை அளித்தன. கோவில்களில் பயன்படுத்தப்படும் வர்ணம் பூசப்பட்ட மற்றும் எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட ஜவுளிகள் மற்றும் பிற பக்தி நோக்கங்கள், பல்லக்கு சிற்பங்கள் போன்ற சில தனித்துவமான கைவினைப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன.
தக்ஷிண சித்ராவின் திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளை பற்றி இப்போது பார்க்கலாம். தக்ஷிண சித்ராவில் உங்கள் சொந்த திருமணம் அல்லது பிற நிகழ்வுகளை நடத்துவதற்கு தக்ஷிண சித்ரா அருங்காட்சியகத்தை வாடகைக்கு எடுப்பது இங்கே மிகவும் சாத்தியம். தக்ஷிண சித்ரா திருமணமானது சென்னையில் எளிமையான பாரம்பரியமான தனித்துவமான திருமண அரங்குடன் சென்னையில் ஒரு சரியான இலக்கு திருமணமாக இருக்கும். தக்ஷிண சித்ராவை விசிட் பண்ணுறதுக்கு அதர் ஸ்டேட்லேருந்தோ இல்லை கண்ட்ரிலேருந்தோ வருவாளா இருந்தால் இங்கேயே பக்கத்தில் ஹோட்டல்ஸ்லாமும் இருக்குது வசதியாக. எல்லா பட்ஜெட்லேயுமே இங்கே ஹோட்டல்ஸ் நமக்கு கிடைக்கிறது. எம்ஜிஎம் பீச் ரிசார்ட், தாஜ் ஃபிஷர்மேன்ஸ் கவ், ஸ்பா சென்னை, இந்த மாதிரி ஹை பட்ஜெட்லேயும் ஹோட்டல்ஸ் நமக்கு கிடைக்கிறது. தக்ஷிண சித்ராலேருந்து பக்கத்தில் உள்ள பீச் ஈசிஆர்லேருந்து சூரிய அஸ்தமனத்தை நம்ம பார்க்கலாம். தக்ஷிண சித்ராவில் பக்கத்தில் உள்ள டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இப்போ என்னங்கிறத பார்க்கலாம். சென்னை கோவளத்தில் தக்ஷிண சித்ராவிற்கு செல்வது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். தக்ஷிண சித்ரா சென்னையின் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களுக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. இது சென்னையின் வரலாற்று இடங்களின் உச்சி. மகாபலிபுரம், முட்டுக்காடு படகு சவாரி, திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவில், கோவளம் கைலாசநாத கோவில், சத்ராஸ் கோட்டை, ஆலம்பாறை கோட்டை, அக்கரை கடற்கரை, சோழமண்டல கலைஞர்கள் கிராமம் போன்றவை தக்ஷிண சித்ராவிற்கு அருகிலுள்ள ஈசிஆரில் பார்க்க வேண்டிய மற்ற இடங்கள். தக்ஷிண சித்ரா என்பது புலன்களுக்கு ஒரு உண்மையான விருந்து, அதிசயம் மற்றும் மயக்கும் ஒரு வான மண்டலம். இந்த அருங்காட்சியகத்தில் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பாரம்பரிய வீடுகள் உள்ளன. அவை அருங்காட்சியக வளாகத்தில் புனரமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றும் இப்பகுதியின் தனித்துவமான கட்டிடக்கலை பாணிகள் மற்றும் கலாச்சார தாக்கங்களுக்கு சான்றாகும். இந்த வீடுகள் வெறும் கட்டமைப்புகள் மட்டுமல்ல, அவை வாழும் சுவாசிக்கும் நிறுவனங்களாக உள்ளன. அவை ஒரு பழைய சகாப்தத்திற்கு ஒருவரை கொண்டு செல்கின்றன. அங்கு ஒருவர் பிரம்மாண்டமான மண்டபங்கள் மற்றும் வசீகரமான முற்றங்கள் வழியாக உலாவலாம். மற்றும் ஒரு காலத்தில் இந்த வீடுகளை வீடு என்று அழைத்தவர்களின் வாழ்க்கையை கற்பனை செய்யலாம். நீங்கள் தக்ஷிண சித்ராவின் பெவிலியன்கள் வழியாக அலையும் போது தென்னிந்திய பாரம்பரிய கைவினைப் பொருட்களின் காட்சிகள் மற்றும் ஒலிகளால் நீங்கள் வரவேற்கப்படுவீர்கள். காஞ்சிபுரத்தின் மென்மையான கையால் நெய்யப்பட்ட பட்டுக்களிலிருந்து தஞ்சாவூரின் நுணுக்கமான மர வேலைப்பாடுகள் வரை இந்த அருங்காட்சியகம் இப்பகுதியின் வளமான கலை பாரம்பரியம், வண்ணங்கள், கட்டமைப்புகள் மற்றும் வடிவங்களின் சிம்பொனியின் காட்சி பொருளாக உள்ளது. தலை சிறந்த கைவினைஞர்கள் தலைமுறையாக கடந்து வந்த பழங்கால கலை வடிவங்களை உயிர்ப்பிக்கும் போது அவர்களின் திறமையான கைகள் ஒவ்வொரு அடிக்கும் மாயாஜாலத்தை நெசவு செய்கின்றன. ஃபைனலாக அங்கே தக்ஷிண சித்ராவில் ஹோட்டலும் இருக்குது. இந்த ஹோட்டலோட வடிவமைப்பு பார்த்தீங்கன்னாக்க ஓல்டன் டேஸில் இருக்கிற மாதிரியே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டை சுற்றி க்ரீனரியாக கார்டன் செட்டப்போட ரொம்பவே சூப்பராக இருந்தது. தக்ஷிண சித்ராவை ஒட்டி பக்கத்துலேயும் நமக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் இந்த மாதிரி ரெண்டுமே அவைலபிலிட்டியாக இருந்தது. மொத்தத்தில் தக்ஷிண சித்ரா கண்ணுக்கும் செவிக்கும் நல்ல ஒரு விருந்துன்னே சொல்லலாம். அனைவரும் பார்க்க வேண்டிய இடம். நாங்கள் அன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருந்த லஞ்ச் மெனு பரோட்டா, காலிஃப்ளவர் கிரேவி, பேபிகார்ன் மஞ்சூரியன், புலாவ், ரைஸு, ரசம். இங்கே ரசம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த தக்ஷிண சித்ரா ஹெரிட்டேஜ் மியூசியம் ட்ராவல் ஸ்பெஷல் vlog பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.